வணக்கம். 1-to-1 ஆன்மீகம் சார்பில் 3வது உயர்நிலை ஜோதிட வகுப்புகள் விரைவில் ஆரம்பமாக இருக்கிறது. ஏற்கனவே அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் பயின்றிருக்கிறவர்கள் இல்லை ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் புதிதாக ஜோதிட நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய உயர்நிலை ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் தொடங்க இருக்கிறது. இது பற்றி நீங்கள் விவரம் அறிவதற்கும் அட்மிஷனுக்காகவும் நீங்கள் 7397382493 அப்படிங்கிற எண்ணில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 12 ராசியில் கடைசி ராசியான மீன ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. கடைசி ராசியான மீன ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே 12 ராசிகளில் கடைசி ராசி தான் மீன ராசின்னு. எப்போதுமே நம்ம மீன ராசியை பற்றி பேசும்போது ஏதாவது ஒரு வகையில் அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே நிறைய நேயர்கள் சொல்லுவாங்க, எங்களை நல்லா வெறுப்பேற்றுறீங்க சார், ஆனால் சிரிச்சுக்கிட்டே வெறுப்பேற்றுறீங்க, தெரிய மாட்டுது அப்படிம்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. மீன ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தான் நடைபெறும். எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் நடைபெறும். ராசிநாதனான குரு 5ஆம் இடத்துக்கு அந்த ராசியவே 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை அந்த குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். ஏற்கனவே மீன ராசிக்காரங்க சோம்பேறி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே சனி வேறு ஏற்கனவே உட்காந்துருக்குல்ல, ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்க நினைக்கிறப்ப தான் தவிர்க்க முடியாத ஒரு வேலையை கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்களா. இப்போ அதுலேருந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா சனியை குரு பார்வை செய்வதனால அவர்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சே தீர வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம்னு இருக்கும்ல, அதெல்லாம் மாறி செய்கிற வேலையை அவர்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்களோ அந்த வேலைகள் அவர்களுக்கு அமையுங்கிறது. அப்படி பார்க்கும்போது மீனராசிக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிலே இருக்கிறதுனால சனி அந்த சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் இந்த குரு பார்க்கறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போகுது. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும்னா கூட ராசியில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கறதுனால அவங்க பார்த்திங்கன்னா தைரியம் சற்று குறைவாக இருக்கும். அதே போல் உடம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அப்படி இருக்கும். இந்த வாகனங்கள் அந்த மாதிரி இடங்களில் செல்லும் போதும் ஒரு எந்த இடத்துக்கு போனால் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கை, இந்த ஷோல்டர், இந்த மாதிரி இடங்களில், கழுத்து, இந்த மாதிரி பகுதிகளில் சின்ன சின்னதாக அடிபடுவதற்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை செவ்வாய் மேலே விழுது இல்லையா. அப்போ செவ்வாய்ங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கு சின்ன வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை நம்ம கொடுக்கக்கூடாது. நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்காக அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு நெகட்டிவான பலன்கள்லேருந்து விட்டு விலகுவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு, அப்படி இல்லைன்னா சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஜென்ரலாகவே இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். ஒரு நெகட்டிவான விஷயம் சூரியன் சனி, செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும். அதே போல் குருவும் சூரியனும் சம்மந்தப்பட்டதுன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பலன் இருக்கும். அது அடுத்தடுத்த மாதங்களில் நடக்க போகுது. இருந்தாலும் இந்த மாதங்களில் இந்த பலன்கள் வர்றதுனால செவ்வாய் சனி பார்வை சில பேருக்கு இந்த நெருக்கடியை உருவாக்குங்கிறதுனால நம்ம அந்த கோயிலை உறுதியாக எல்லாருக்குமே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம். அடுத்து பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்குது. 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சூரியனும் புதனும் சேர்ந்து 4, 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கிறது சிறப்பு. அதே போல் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பதும் ரொம்ப சிறப்பு. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் சனி ஒரு பக்கம் இருந்தால் கூட அது ஒரு பக்கம் மன உளைச்சல், நெருக்கடியை கொடுத்தா கூட செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளில், செய்யக்கூடிய வேலைகளில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் பாராட்டப்படுவார்கள். இது வரைக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமாக வேலை பார்த்துறீங்க, இந்த மாதம் தான் நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்துறீங்கன்னு ஓனர் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா 4 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஒன்றுமே முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்கல, இப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு பாராட்டுவாங்கள்ல. இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பாராட்டை பெறுவார்கள். அது அவர்களுக்கு பதவி உயர்வையும் கொடுக்கலாம், ஊதிய உயர்வையும் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும்.
அதை மட்டும் அவங்க கவனமாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் மன உளைச்சல் வேறு சில விஷயங்களில் இருந்தாலும் இந்த பாராட்டு கிடைக்கும். அதே போல் அவர்களுக்கு தேவையான பணமும் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நெருக்கடியாக இருந்தால் கூட புதனும் கூட இருக்குல்ல, இந்த புதன் எப்படியும் ஆட்டம் போட்டால் கூட 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தானே. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். அதே போல் சில பேர் வந்து இந்த பணத்தை வந்து வட்டிக்கெல்லாம் கொடுத்து வாங்குறாங்கல்ல, அவர்களுக்கு இது வரைக்கும் வசூலாகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். நம்ம தானே எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டுருக்கோம், நாமளும் சில பேர் கொடுப்போம்ல சில இடங்களில், அவங்கள போய் இவங்க மிரட்டுற சூழலுக்குள்ளே சில நேரங்களில் இருக்கும். இந்த மாதம் வந்து அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது அவர்களுக்கு. அது ஒரு சிறப்பான விஷயம். அடுத்தது 5ஆம் இடத்துல குரு இருக்குது. குரு வந்துட்டால் கூடவே சுக்கிரனும் போய் சேர்ந்து உட்காந்துட்டு அவரை வேலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருப்பார்ல. அதனால் இந்த மாதத்தில் ஒரு 3 வாரம் வரைக்கும் கொஞ்சம் நினைக்கிற ஸ்பீடுக்கு நாம் நினைக்கிற விருப்பங்கள் நிறைவேறாது, கொஞ்சம் தள்ளி தான் போகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கணும். அதனால் வந்து 6ஆம் இடத்துல தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடங்களில் சில சிக்கல்களும் உருவாக்கும். அதே போல் நாம் யார்ட்டையாவது கொஞ்சம் கடன்லாம் கொடுத்துருந்தோம்னா அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நச்சரிக்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க. அதாவது நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸை மனப்பூர்வமாக நிறைவேற்றுறத வேறு வழி இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை அது உருவாக்கி கொடுக்கும். ஆனால் போக போக மாறிடும். ஒரு 2-3 வாரத்துக்கு தான் அந்த நெருக்கடி இருக்கும். இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உரிய டிகிரி வந்து கொஞ்சம் அதிகமாகும் போதே கிட்டத்தட்ட அது மாறிடுங்கிறதுனால கவலைப்பட வேணாம். அடுத்தது பார்க்கும்போது 6ஆம் இடத்துல கேது. பொதுவாக 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது எல்லா வகையிலுமே அவர்களுக்கு நல்ல பலன்கள் தானே. இது மட்டும்தான் அவர்களை வந்து இத்தனை நாட்களாக நல்ல மாதிரி நிலைமைக்கு காப்பாற்றிட்டு வருது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மனசுக்குள்ளே வலிமையை கூட்டிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுவது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது கூட பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுறது இன்னும் அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது ராகுங்கிறது வந்து அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து எல்லா வகையிலும் நல்ல பலனை தானே கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ நல்ல விசேஷம் கிடையாது. ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெளிநாட்டு குடியுரிமைகளுக்காக சில பேர் அப்ளை பண்ணிவிட்டு காத்திருப்பாங்கள்ல, அவர்களில் பல பேருக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைக்காகவோ படிப்பதற்காகவோ போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவர்களுக்கான வாய்ப்பும் வந்து நல்ல மாதிரி கிடைக்கும். அதனால் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள், முன்பின் நமக்கு தொடர்பு இல்லாத மனிதர்கள், தொடர்பு இல்லாத இடங்கள், அதே போல் வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், வேறு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவர்கள் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அவர்களுக்கு நல்ல லாபகரமாக இருப்பதற்காகவும் அதிர்ஷ்டகரமாக அமைவதற்காகவும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை காலையில் இந்த ராகுகால நேரம்னு சொல்லுவாங்கள்ல 9 to 10:30 அந்த நேரத்தில் காலபைரவர் வழிபாடு செய்தார்கள்னா அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கொஞ்சம் கைகூடி வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக 5 வாரம் 6 வாரம் குறைந்தபட்சம் இந்த மாதம் முழுவதும் பண்ணுறது கூட அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மீனராசிக்கும் இந்த ஆனி மாதம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சச்சரவுகள், நெருக்கடிகள், மன உளைச்சல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். இதே போல் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால பணத்துக்கு பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழலை தான் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் இப்படியும் கலந்துருந்தால் கூட பாசிட்டிவான பலன்கள் வந்து ஆனி மாதம் மீனராசிக்கு நிறையாவே நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மீனராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அதோட மீனராசிக்காரர்கள் அரசு அலுவலகம் பக்கத்தில் இருக்க விநாயகரை வணங்குறது அவங்களுக்கு சிறப்பாக தரும் அப்படின்னு சொன்னீங்க சார். இது கண்டிப்பாக மீனராசிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, மீனராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதே போல் மற்றொரு தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.